அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மேஷம் முதல் மீனம் வரை தொடர் காணொளியில் குரு பயிற்சி பலன்களுக்கான கடக ராசிக்கு பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம். கடகராசி, ஆஹா, நம்மளுடைய இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடகராசி. ஸோ எல்லா கடகராசிக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரும் அவர் என்னென்னலாம் பரிகாரம் பண்ணார்னு பாருங்கள். நாமளும் போய் பண்ணுறோம், சூப்பராக வாழ்கிறோம் அப்படின்லாம் மீம்ஸ் பார்த்தேன் நான். ஸோ ஆக்சுவலி அந்தளவுக்கு வந்து சூப்பராலாம் இல்லை கடகத்துக்கு. 6ஆம் அதிபதி ஜென்மத்தில் வந்திருப்பது நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அவருக்கு கொடுத்தது வந்து அவருடைய சந்திரமங்கல யோகம், அவருடைய நிறைய பாசிட்டிவான ஜாதக ரீதியான ஆஸ்பெக்ட்ஸு, அவருடைய போட்டி மனப்பான்மை, அவர் அதில் ஜெயிக்கணும்னு அவர் காமிச்ச உத்வேகம், அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் நம்ம கடகம் அதனால் நமக்கு சூப்பராக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. கடகத்துக்கு வந்து ஆக்சுவலி இப்போ என்னென்னா, குருவை பொறுத்தவரை அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பிடுங்கி மக்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது வந்து குருவனுடைய பொதுவான தன்மை. குரு வந்து அவர் இருக்க வீட்டை நசிக்க செய்வார். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு தான் அதுலேருந்து நன்மை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் தன்னை உருக்கி மற்றவங்கள நல்லா வாழ வைப்பாங்க. அதுதான் இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு பலனாக கடகராசிக்கு இருக்கும். பொதுவாகவே கடகத்திற்கு வந்து தாயுள்ளம் சற்றே ஜாஸ்தி தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த பராவ வருடம் வந்து கடகத்திற்கு வந்து ஏற்பட்டுவிடும். இந்த வருடம் 2024 ஜூன்லேருந்து அடுத்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் மே ஜூன் வரைக்கும் குரு உங்களோட தலையில் தான் உட்காந்துருக்க போகிறாரு. என்ன அப்பப்போ கீழே சிம்மத்துக்கு போயிட்டு வராரு, அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உங்ககிட்டருந்து பிடுங்கி உங்களுடைய 5ஆம் இடம் குழந்தைகள், உங்களுடைய 7ஆம் இடம் உங்களுடைய கணவனோ மனைவியோ, உங்களுடைய 9ஆம் இடம் தாய் தந்தைன்னு வச்சுக்கலாம், உங்களுடைய மேலதிகாரிகள்னு வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருந்து சுரண்டி அவங்களுக்கு தான் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்கும். இப்போ தான் மிதுனத்துக்கு சொல்லிட்டு வந்தேன். சும்மா போயிட்டுருக்காங்க, தலையில் தூக்கி பாரத்தை கொடுத்து இப்போ நடன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் எப்பொழுதுமே குரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது. அதுலேயும் உங்களுக்கு வந்து குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாகி ஜென்மத்தில் உச்சம் ஆகிறார். ஜென்மத்தில் உச்ச குரு அமைவது அப்படிங்கிறது எப்போவுமே கடகத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ உங்களுடைய பாரம் வந்து சற்றே கூடும், உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி. ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு போடக்கூடிய தன்மை ஏற்படும். அப்படிங்கிறனால ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனதளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் லோடாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், சற்றே கூடும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் எதோ ஒன்று சொல்லிட்டீங்கனாலும் அதை வச்சுட்டு எதையாவது ஒன்று பரப்புடுறது, அதை வச்சு உங்களை டீஃபேம் பண்ணுறது, உங்கள் ஃபேமிலியில் உங்களை வந்து என்ன சொல்கிறது புட் டவுன் பண்ண பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். உங்களுடைய வாக்குகள் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்ககிட்ட இருந்து வாங்கி குரு வந்து உங்களோட 5, 7, 9ஆம் இடங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, ஸோ உங்களை வாக்குறுதி கொடுத்து நீங்கள் இப்போ கேது வர 2ல் இருக்கிறனால வாக்குறுதி கொடுக்க நீங்கள் இன்னும் உங்களை உருக்கி உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கடன் வாங்கி சுப செலவுகள் பண்ணுங்க அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து 6ஆம் அதிபதிங்கும் போது ஒரு கடன், நோய், வம்பு வழக்குகளை வளர்க்கக்கூடியவர் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும்னா இஎம்ஐ போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வாங்கிக்கலாம். அப்போ கூட ரொம்ப அதீதமான ட்ராவல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். லைக் வெளிநாடு ட்ராவல், நீர்நிலைகள் ட்ராவல் அதெல்லாம் வேண்டாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வைங்க. வீட்டுக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள். வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா வாங்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும்போது சற்றே யோசித்து செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. மோஸ்ட்லி போன வருடமே நிறைய கடகராசிக்காரங்க வீடு வாங்கியிருப்பீங்க. வாங்கலைன்னா இந்த வருஷம் வாங்கிடுங்க. தட் இஸ் ஆல்சோ அ பாசிட்டிவ் பாயிண்ட்டு. இது வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்து கடனை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுற விஷயம். ஸோ உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். போட்டித் தேர்வுகளை ஜெயிச்சு அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அரசாங்க வேலைக்கு எனக்கு கிடைக்கல, அல்லது நான் பாஸ் கூட பண்ணிவிட்டேன் ஆனால் கையில் இன்னும் எனக்கு வேலை வரல அப்படின்னா அதெல்லாமல் இந்த வருஷம் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ கடகராசிக்காரர்கள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காகவோ அல்லது ஒரு பேங்க் வேலை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டு பி ஷார்ட், எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் எல்லாம் பாஸ் ஆகி நல்லபடியாக வேலையும் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். முருகனுடைய அறுபடை கோயில்கள் பர்டிகுலராக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
திருச்செந்தூர் முருகன். ஸோ இந்த வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை தரக்கூடியவர். உங்களுக்கு ராஜ யோகாதிபதி வந்து செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாயை வலுப்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே நன்மை பயக்கக்கூடிய விஷயம். நரசிம்ம வழிபாடு, வைஷ்ணவர்களாக இருந்தீங்கன்னா நரசிம்ம வழிபாடு பண்ணுங்கள். மற்றவர்கள் வந்து முருக வழிபாடு பண்ணுங்கள், துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை வலுப்படுத்த 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 உங்களுக்கு நன்மைகள் எவ்வளோக்கு எவ்வளோ நடந்துகிட்டே இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சொத்து தகராறு வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பூர்வீக ஸ்தானத்தை குரு பார்க்குறார், 6ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் சொத்து தகராறு இருந்துட்டு இருந்தது, அது வந்து நிலுவையில் இருந்தது, ஒரு மாதிரி எனக்கு வந்து கிளியராக எனக்கு ஐடியாவே கிடைக்கல, எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதெல்லாம் முடிவுக்கு வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். திருமணமாய் விவாகரத்தானவர்களுக்கு மறுமணமும் இந்த பீரியடில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுமணத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். குழந்தை பாக்கியம் வந்து கேட்கவே வேண்டாம், நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கடகராசி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஹெல்த்து வந்து கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க. எப்பயுமே இப்போ கடகராசி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், அதில் ஒன்றுமே வந்து மாற்று கருத்தே இல்லை. பட் நீங்கள் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்க வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அது வந்து நல்லா பாருங்கள். தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஃபேமஸாக நீங்கள் ஆகிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அது எல்லாமே கேப்டிவேட் ஆகி உங்களுக்கு கையில் மணியாக வந்துருமோனா அங்கே தான் சிக்கல் இருக்குது. செலவீனங்கள் கொஞ்சம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நிதானமான நீங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணுறீங்க, ஆட் கேம்பெயின் பண்ணுறீங்க, அல்லது வந்து ஒரு செலவு பண்ணுறீங்க, தொழிலுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நிதானமான செலவுகளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்முறை முன்னேற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அது மாறும். ஸோ ரொம்ப நிதானம் தேவை. கடகராசிக்காரர்கள் ரொம்ப நிதானமாக தொடர் முயற்சிகள் போடுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம கைக்கு வெற்றி வருங்கிறது தெரியும், கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே போயிடும் கொஞ்சம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணி இந்த விஷயங்களை சரிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். உங்களுடைய 8ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மகரம். ஸோ அந்த இடத்துல வந்து குருவினுடைய பார்வை விழுகுது. அப்படிங்கிறதுனால மனைவி வந்து கொஞ்சம் உங்களுடைய மனைவியோ கணவரோ வந்து கொஞ்சம் காமாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா கூட இந்த பீரியடில் அவங்க சப்போர்ட்டிவ் ஆவாங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் கடகராசிக்காரங்க யாராவது வீட்டில் இருக்கீங்கன்னா இவங்க பேசுறதுனால, இவங்க வாண்டடாக பேசணும்னு இல்லை, பட் இவங்க பேசுறது வந்து ஒரு சண்டையாகி குடும்பம் வந்து தனி கொடுத்துன போகிறது, பிரியறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியில் பேசும்பொழுதோ பண்ணும்பொழுதோ ரொம்ப நிதானம் வந்து தேவை. அதுதான் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரியாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ அதை பாருங்கள். உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதியான குருவே இங்கே வந்து உச்சமாகி தன் வீட்டை தானே பார்க்குறார். ஸோ இது வந்து பாக்கியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு தான். பூர்வீக சொத்து கிடைக்கும்னு சொன்னேன். தாய் தந்தையனுடைய பர்டிகுலராக தந்தை தாத்தாவனுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாவாங்க. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அவருக்கும் ஹெல்த் இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். லைக் கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய தந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம், புரட்டாசி மார்கழி இந்த 2 மாதங்களில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய சற்றே வந்து அமைப்புகள் வந்து சற்றே கூட இருக்குது. ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் போடுவீங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸு, சுகர் ஜாஸ்தியாக வருது. கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் சுகர் இல்லைனாலும் இப்போ சுகர் வரக்கூடிய அமைப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் காம்ப்ளிகேட்டடாக இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டு, உங்களோட தூக்கம், உங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். இதோட கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பீரியட்ஸ் இஷ்யூஸ், வெயிட் ஜாஸ்தி போடுறது, இதெல்லாமும் ஏற்படும். ஸோ பர்டிகுலராக குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை அமையக்கூடிய யோகம் வந்து பெண்களுக்கு இந்த வருடம் இருக்குது. பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிடையாது. வம்பு வழக்குகள் வளரும், கடன் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக இருக்கும். என்ன நிறைய பாரம் சுமக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க, மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா இந்த வருஷம் ப்ரொடக்டிவாக நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வருஷம் இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். போன வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொன்னது தான் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்கிறோம். நிறைய ஒர்க்லோடு நீங்கள் வந்து போடுங்க. அது எனக்கு வெற்றி கண்ணுக்கே தெரியல, எங்கே இருக்குன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, வெற்றிக்கான
முயற்சியை வந்து நீங்கள் வந்து இந்த வருடம் போட்டுகிட்டே இருங்க. ஸோ தட் அடுத்த வருடம் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஸோ அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களை இந்த ஜென்ம குருவினுடைய தாக்கத்திலிருந்து ப்ரொடெக்டிவாக வந்து வச்சுருக்கும். எனக்கு வந்து மென்டலாக ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க திங்கக்கிழமை சந்திரனுக்கு அல்லது கிருஷ்ணருடைய சன்னதியில் வந்து 2 நெய் தீபம் ஏற்றிடுவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவினுடைய பாரத்தை உங்களுக்கு வெகு அளவில் கம்மி பண்ணி கொடுக்கும். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.